T20 உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு டெல்லியில் ரசிகர்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்திய அணி வீரர்கள் இன்று மாலை மும்பையில் நடைபெறும் பிரம்மாண்ட வெற்றி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளனர். மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பார்க்டோஸில் வீசிய புயல் காரணமாக 3 நாட்கள் தாமதத்திற்கு பிறகு ஏர் இந்தியா விமானம் மூலம் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Right. There you go. உலக கோப்பையுடன் ரோஹித் சர்மா வெளியே வந்து அந்த கோப்பையை ரசிகர்களுக்கு காட்டி மகிழ்ச்சியடைந்தார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து வீரர்கள் தங்கும் ITC மௌரியா ஹோட்டல் வரை வழிநெடுகிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ITC மௌரியா ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் வைக்கப்பட்டிருந்த கேக்கை கேப்டன் ரோஹித் சர்மா வெட்டி மகிழ்ந்தார். இதைத் தொடர்ந்து லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமர் இல்லத்திற்கு சென்ற இந்திய அணி வீரர்கள் காலை 11 மணி அளவில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். அப்போது T20 உலகக்கோப்பையை மோடியிடம் கொடுத்து இந்திய வீரர்கள் வாழ்த்து பெற்றனர். மும்பைக்கு தனி விமானம் மூலம் செல்லும் வீரர்கள் இன்று மாலை அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட வெற்றி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளனர். திறந்த வாகனத்தில் செல்லும் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். உலகக்கோப்பை வெற்றி விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்குமாறு ரசிகர்களுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா அழைப்பு விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து மாலையில் நடைபெறும் வெற்றி விழாவில் இந்திய அணிக்கு BCCI சார்பில் 125 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.